இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம், எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற எல்லா விதமான காரியங்களிலும் எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்றது தான் இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் நாம் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்துல அநேகருக்கு நல்ல பணம் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், அவங்க எல்லாரை விடையும் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி இருக்கிறவங்கள தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டவர்கள், அவங்க கொஞ்சம் பணம் உள்ளவர்கள், அவங்க ஏழையான காரியங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம் பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம தியானிக்கணும். எபேசியர் 1:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக நேரங்களில இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை போலதான் நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம அதை தான் விரும்புகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எது உண்மையான ஆசீர்வாதம்? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் என்ன வேறுபாடு? நம்ம எப்படி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அன்பானவர்களே, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானதாக காணப்படுகிறது. ஒரு பணம், பொருள் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கோ இல்ல ஒரு தலைமுறைக்கோ அது இருக்கிறது. அடுத்த தலைமுறை வரும்போது உங்களுடைய நிலைமை மாறுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளில கூட நல்ல பணம் பெயரோடு இருந்தவங்க அப்படியே மாறி அவங்க கீழான நிலைமைக்கு செல்லுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஒருவேளை அது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தற்காலிகமான ஆசீர்வாதம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிலைக்கிறதா, எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாக காணப்படும். ஆசீர்வாதமாக தான் நீ இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்றாரு. அவர் தேசத்தை விட்டு வரணும், இனத்தை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கை கொள்ளுகிறவராய் அவருடைய ஆண்டவருடைய உறவுல நிலைக்கிறதாய் காணப்படுகிறாங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவருடனான உறவில நிலை கொண்டிருப்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், அது ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, அது ஆண்டவருடனான உறவுல எப்படி நம்ம நிலைக்கிறோம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதத்தை இந்த உலக பொருட்களினால நம்ம சொல்லிவிட முடியாது. அது ஒரு பொருள் அல்ல, அது பரிசுத்தமான வாழ்வை குறிக்கிறது. அது உண்மையான ஆசீர்வாதம் பரிசுத்தமான வாழ்வை குறிக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறதுனால பெருமை பெற்றவர்கள், பெருமை உள்ளவர்களா இருக்காங்க, அவங்க பெரிய ஆட்கள்ப்பா, அவங்க ரொம்ப பெருமையானவங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மரியாதையா நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்குரிய காரியமாக நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. அது கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்திருக்கணும். கிறிஸ்துவின் சாயல் நம்மில் காணப்படும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆசீர்வாதம் தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. ஆனா உண்மையாய் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, அது நிலைக்க கூடியது அப்படின்றதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். நீ எனக்கு முன்பாக நினைச்சு உத்தமனாய் நடந்து கொள்ளு. உத்தமனாய் அந்த ஆபிரகாம் நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு உள்ள உறவுல அவர் ஐக்கியமா இருந்தார். அவர் சொன்ன காரியத்தை எல்லாம்
ஆண்டவர் நிறைவேற்றார். அவரோடு ஆண்டவர் பேசுகிறவராக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி காணப்படுகிறது? நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறவராக, இதை நீ செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரா? அப்படிப்பட்ட உறவை நம்ம வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். மிக அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானதாகவும் நித்தியமானதாகவும் நிலைக்கக்கூடியதாகவும் காணப்படணும் அப்படின்னா ஆண்டவரோடு உள்ள உறவுல நம்ம நிலை நிற்கிறவர்களாக, உறவுல நம்ம சரியானவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு நபரிடத்துல நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது நம்ம அவங்களோட நம்ம இன்னும் நல்லா அவங்களோட க்ளோஸா இருக்கணும், அவங்க உறவுல நம்ம நிலைத்திருக்கணும், நீண்ட நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கள புரிந்து கொள்ளுகிறவர்களாக, அவங்க சொல்லுகிற காரியங்களை செய்கிறவர்களாக, அவங்களுக்கு பிடித்த காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக காணப்படுவோம் இல்லையா? அதே போலதான் ஆண்டவரோட உள்ள உறவுல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவர் சொல்லுகிற கற்பனைகளின்படி நடக்கணும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படணும். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்றினான். தன்னுடைய ஏக புத்திரனை, ஒரே குமாரனை பலியிடு அப்படின்னு சொல்லும்போது கூட எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக அதை நிறைவேற்ற சொல்லுகிறான். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல உறவு முறைக்குள்ள ஆபிரகாம் இருந்ததுனால ஆபிரகாமின் சந்ததிகள் இன்றளவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட நிலை நிற்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நம்ம அநேக நேரங்களில என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது உலக பிரகாரமான அளவுக்குள்ள தான் நம்ம அளந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னா இல்ல. இந்த பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எந்த சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் அதுல நம்ம மனரம்யமாய் மன சமாதானமாய் இருக்கிறோமா அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. இந்த ஆபிரகாமும் பதட்டமான சூழ்நிலை தன்னுடைய மகனை பலியிட சொல்றாரு. அந்த சூழ்நிலையிலும் அவர் மனரம்யமா இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அவர் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அவர் மனரம்யமா இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்த சூழ்நிலை, எல்லாவற்றையும் இனத்தை எல்லாவற்றையும் அவர் விட்டு வந்த சூழ்நிலை கூட அவர் மனரம்யமா இருந்தார். அவர் நல்ல சீமானா இருக்கும் போதும் மனரம்யமா இருக்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கிறது தான் ஆசீர்வாதமான காரியம். இந்த உலக பிரகாரமான காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிலையானதல்ல, அது அழிந்து போகக்கூடியது, தற்காலிகமானது. ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க, நீங்க வந்து பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்போ நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல பொருட்களினால நாம் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம சேர்த்து வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சில நேரங்களில நாம் பெருமை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நிலை நிற்கிறது அல்ல என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாலமோன் ராஜா மிகப்பெரிய அறிவுள்ளவனாக செல்வாந்தனாக காணப்பட்டான். ஆனா அவனுடைய செல்வத்தின் நிமித்தமாக அவருடைய மனைவிகள் அவருடைய இருதயத்தை மற்ற தெய்வங்களுக்கு நேராக சாய பண்ணினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த சாலமோன் ராஜா இறுதி நாட்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறாரு. அப்போ இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, மாயையான காரியங்கள். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது நமக்கு மன நிம்மதியும் சமாதானத்தையும் தருகிறதாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய கிருபையினால நமக்கு கிடைக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது நம்மை இயேசுவின் சாயலாக மாற்றுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது கூட அவங்க துதித்து பாடினாங்க. அப்ப பிலிப்பியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருப்பேன், தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்கள் நிலையானது அல்ல. யோபு எல்லாவற்றையும் இழந்ததற்கு பின்பதாக கூட அவர் ஆண்டவர் பேரில் உறவு கொண்டார். அவரிடத்துல மனரம்யமாய் மன அமைதியோடு காணப்பட்டதுனால இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம உணர்ந்து நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேரானவர்களாக நம்மை அது வழி நடத்தணும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம உலக அளவு கோலால நம்ம மதிப்பிடக்கூடாது. அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்றத
நம்ம உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்றத நம்ம இந்த நாள்ல தியானித்தோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், உண்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல எது உண்மையான ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எது, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எது என்பதை ஆண்டவரே தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்து நாங்கள் ஆண்டவரே உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக ஓடுகிறவர்களாக இல்லாதபடி நித்திய ஜீவனுக்கு நேரான வழிகள்ல ஆண்டவரே மன ரம்மியமான சூழ்நிலைகளை நாங்க காணப்பட உம்முடன் உள்ள உறவில நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அது எங்களால முடியாது. நீர் எங்கள் மேல் ஆண்டவரே கரிசனை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. அப்படிப்பட்ட வல்லமைகளையும் வரங்களையும் எங்களுக்கு தந்துருங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சாயலாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை